அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம். நாங்கள் இப்போது நிற்கின்ற இடம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மிகப்பெரிய குளமான உன்னிச்சை குளம். இந்த குளத்தினுடைய தெளிவான காணொளியை எங்களுடைய கருடன் உங்களுக்கு மிக அழகாக எடுத்து காட்டுவார். கொள்ளளவை பார்த்தால் 33 அடி தண்ணீர் உயரம் தண்ணீர் அடி பிடிக்கும். இதிலே போகிற குழாய் வந்து குடிநீர் குழாய். அந்த குழாய் குடிநீர் குழாய் 33 அடிக்கு மேலே தண்ணி வந்தால் இதால் இந்த பகுதியால் வடிங்கி ஓப்பிடவராகி இதால் மேலால் வடியும். இந்த பகுதியால் வடிந்து ஓடும். இதை 38 அடி தண்ணி கொள்ளளவை காட்டியிருக்கின்றார்கள். அது வந்து 38 அடி தண்ணி இந்த இடத்தை விட மேலதிகமாக இருக்கின்ற தண்ணி வடிந்து வரும். இதிலே 4 வான் கதவுகள் இருக்கின்றது. இந்த வான் கதவுகள் தண்ணி மேலதிகமாக 33 அடிக்கு மேலே வந்தால் இந்த வான் கதவுகள் திறந்து விடுவார்கள். அதேபோல் இங்கே வருகின்ற மக்கள் குளித்து பெண்கள் உடை மாற்றுவதற்காக உடை மாற்றும் இடம் அங்கே கட்டியிருக்கின்றார்கள். பிரதேச சபையால் அந்த இடத்துல கட்டப்பட்டிருக்கின்றது. இப்போது கூட தண்ணீர் வளைந்து ஓடிக்கொண்டிருக்கின்றது. வேளாண்மை செய்வதற்காக இந்த ஒரு வான் கதவின் சிறிய ஒரு பகுதி திறந்திருக்கின்றார்கள். இதாலே தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கின்றது. மதிய வெயிலாக இருந்தாலும் இந்த இடம் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கின்றது. நல்ல குளிர்ச்சியாக இருக்கின்றது. ஏனென்றால் தண்ணியின் கொள்ளளவு கூடுதலாக இருக்கின்றதால் இந்த குளிர்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது. இதுதான் வான் கதவு திறந்து தண்ணி ஓடுற பகுதி. இந்த வான் பகுதியை நாங்கள் உள்பகுதியை காட்டுவதற்காக வந்திருக்கின்றோம். இதுதான் உள்பகுதி வான் கதவு. இதை மேலே எத்தனை அடி என்று சொல்லி உயர்த்துவார்கள். அப்போதான் தண்ணி பாயும். தண்ணி பாய்ந்து இந்த கல்லுகளிலே தடைப்பட்டு இந்த இதுகளை உடைக்காத வகையில் ஓடுவதற்காக இதை நிறைய கட்டியிருக்கின்றார்கள். தண்ணி தடைப்பட்டு ஓடுவதற்கு குளிக்கலாம். அதிகமாக தண்ணி ஓடல, குளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது. இது வேளாண்மைக்காக சிறிய அளவு வான்கதவில் ஒரு அரை அடி போல் திறந்திருக்கின்றார்கள். இந்த தண்ணி ஓடிக்கொண்டிருக்கின்றது. இதிலே குளிக்கக்கூடிய அளவுக்கு தண்ணி ஓடுகின்றது. நிறைய மக்கள் வந்து குளிக்கின்றார்கள். பிரதேச சபை, பிரதேச செயலகம், மீன்பிடி சங்கம் போன்றவை சேர்ந்து 3 லட்சம் மீன் போடுவார்கள். இப்போது எவ்வளவு போடுறார்கள் என்று தெரியாது. அது போட்டு பிடிப்பதற்கு அவர்களுக்கு ஒரு காலம் ஒதுக்குவார்கள். தண்ணி பற்று காலத்திலே இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மீன்பிடி சங்கங்கள் இந்த மீன்களை பிடிப்பார்கள். மிகவும் விலை குறைவாக நல்லவும் மிகவும் ருசியான மீனாக இருக்கின்றது. இந்த குளம் 1919ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இந்த குளம் வந்து 61,000 ஏக்கர் நிலப்பரப்பை பிடித்து இந்த குளத்தின் அகலம் விஸ்தீரணம் இருக்கின்றது. இந்த குளத்தை தண்ணி திறந்தால் இதில் தண்ணி திறக்கும் போது அந்த மழை காலத்தில் தண்ணி திறந்தால் 12 அடி உயரத்துக்கு தண்ணி பறக்கும். மேலெழும்பி பறக்கும். அந்த கட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட அந்த மேலே இருப்பவர்கள் கூட நனைவார்கள். அந்த அளவுக்கு இதில் தண்ணீர் வேகம் இருக்கும். இந்த குளம் 550 மில்லியன் செலவு செய்து குடிநீருக்காக அந்த குடிநீர் குழாய்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த குளம் 7 பிரதேச செயலகம் ஊடாக 109 கிராம சேவையாளர் பிரிவுகளுக்கு சுத்தமான குடிநீர் வழங்கப்படுகின்றது. இந்த குளத்தினுடைய தெளிவான காணொளியை எங்களுடைய கருடன் உங்களுக்கு மிக அழகாக எடுத்து காட்டுவார்.
எமது வடகிழக்கு மக்கள் சுற்றுலா பயணம் மேற்கொண்டால் அருமையான சுற்றுலா தலம் இது. வந்து பார்வையிடலாம், குளிக்கலாம். நல்ல அருமையான நிழலான நல்ல பிரதேசம். நீங்கள் வந்து சுற்றுலா வருவதாக இருந்தால் இந்த உன்னிச்சை பகுதிக்கு ஒரு தரம் சுற்றுலா வந்து சேர்ந்தால் நன்று என்று நினைக்கின்றேன். கருடனுடன் சேர்ந்து உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்கள் MS அண்ணா.